மங்கள மங்களமாய் வாழ வேண்டும். என்னங்க பாட்டோட வரீங்க? பாட்டோட மட்டும் இல்லடி, நோட்டோட வந்திருக்கேன். இங்க பார். ஐயோ, ஏனுங்க எவ்வளவு பணம்? அடி பைத்தியக்காரி, இப்பதானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏது பணம்னு கேக்குறீங்க? ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இந்த ஒன்றியம்? இப்பதாங்க புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சுன்னு. இதனடி பிரமாதம். பொது தேர்தல் வரட்டும், கொண்டாந்து ரொப்பி. சீக்கிரமா பொது தேர்தல் வரணும் ஆண்டவனே. பொது தேர்தல் ஆண்டவங்க கிட்ட கேட்க கூடாதுடி, ஆண்டுகிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும். சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? அங்கதான் குருக்கள் இல்லையே. குருக்கள் எப்பதாங்க வருவாரு? குருக்கள் என்னங்க துண்டு உங்க பின்னாடியே வருது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும். இதை வேற எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டி இருக்கு. இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல படிக்கிறியாமா? படி படிச்சாதான் அறிவு வளரும். என்ன புத்தகம் படிக்கிற? காதலனா காமுகனா? யார கேக்குற? புஸ்தகத்தோட பேர்ப்பா. நடுநிசையில் இன்பம், நில் கவனி கொல், சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி? முக்கியமான புத்தகம். இப்படி புத்தகம் எல்லாம் படிச்சாத்தாம இந்தியா உருப்படும். நில்லடி என் காதலி. ஐயோ, லீனா மீனா ரீனா. இதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிக்க கூடாது. வேற எதை படிக்கணும்? எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. ஔவையார் எழுதின கண்ணகி இருக்கு, கம்பர் எழுதின திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவரே தன் கைப்பட எழுதின சிலப்பதிகாரம் இருக்கு. புத்தகமா இல்ல நாட்டுல அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கம்பர் ஏன் காட்டுக்கு போனா? கம்பரா? கம்பர் காட்டுக்கு போகலையோ, வேற யாரோ ஒரு ஆள் காட்டுக்கு போனானே. ராமர்பா. ராமர் காட்டுக்கு போனாரா இல்லையா? நான் டவுனுக்கு போனாரு நான் சொன்னேன். என்னப்பா தேடுறீங்க? எதுலடா உட்கார்ந்திருக்க? சேர்லதான். எங்க காணா? இதா இருக்கு. இதான் அது காலு. அது எங்க இருக்கு? இதா இருக்கு சேரு. இருக்கிற இடமே தெரியல. ஆமாப்பா, வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன சேரா இருக்கு. ஏன் சைஸுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறீங்களா? உன் சைஸுக்கு சேர் வேணும்னா ஒரு காட்டையே அழிச்சு செஞ்சாங்க. நிறுத்து. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்தான் 1 மணி நேரத்துல. எங்க அம்மா கொடுத்த குடம் என்ன கணம் கணக்கிறது பத்தியா? அந்த காலத்துல கணக்கிறது. உங்க அப்பா கொடுத்த சீரா இதுவும் கணக்கிறது. கணமே இல்லையா? முடியா வா. ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருக்கு. கீழே விழுந்துட பண்ணி ஜாக்கிரதை. நானே இறங்குறேன் பாப்பா. சும்மா இருக்கு. என்ன ஏன் ஒய்ஃப்னா பாகிர இதுன்னு பேரு செல்லமா பாகின்னு அவனை கூப்பிடுவேன். பார்த்து போடு. எவ்வளவு பெருசு ஜோரா இருக்குதா? நம்மளோட ஆமா அது. ஆமா, என்னமோ சொந்த வீட்டை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்கேன். அசடு நம்ம தங்கறதுக்காக தேவஸ்தானத்துல இதை கொடுத்துருக்காரு. நம்ம இருக்கிறது நம்மளோட ஆண்டானே. என்ன இங்க வேற புத்தகம் இருக்காளா? இல்லையா? நம்ம 2 பேரும் 2 பேரும் ஜாலியா ஓடி பிடிச்ச விளையாடு. ஓடி பிடிச்சலாம் விளையாடப்படாது. அப்ப அப்பா அம்மா விளையாடலாம். என்னடி நீ என்னன்னு அது கண்டுபிடிலாம் பேசு. ஏண்டே உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறேன்? நான் இப்ப சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒன்ன பிடிக்கும். என்னெல்லாம் சமைக்க முடியாது. ஜோக்கடி. உருளைக்கிழங்கு பொடி மாசு, வாழைக்காய் கூட்டு, தக்காளி ரசம், கருவாட்டு குழம்பு. கருவாடு அவன் நம்மளே பாத்துட்டு இருந்திருக்கானே. நீ இத்தனை நேரம் இங்கே இருந்தனே. ஆமா, சமத்துக்கு என்ன அக்கறமா இருக்கு. நீ எதுக்கு எங்க நிக்கிற? வண்டி வர ஒருத்தர போகல. வண்டி வரைய இத்தனை நேரம் இங்க நடந்ததெல்லாம் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தல. இதுக்கு மேல உனக்கு எதுக்கியா வாடகை? கணக்கு சரியா போச்சு. போய் விடுங்க சாமி, விட மாட்டே. நீ நன்னாரு ஓடு. இவன் வேற நடந்ததெல்லாம் பாத்துட்டான். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு கிட்ட நெருங்க மாட்டாத ரகுபதி. மாமி, அது உப்பு தண்ணி குடிக்கலாம் முடியாது. அப்ப சமையலுக்கெல்லாம் என்ன பண்றே? காவேரியில இருந்து தான் எடுத்துன்னு வரணும். அப்படியா? உங்க பேரு? விசாலம். அவர் கூப்பிடுறார். நான் அப்புறம் சாவாசமா பேசுறேன். மாமி, கொஞ்சம் காஃபி பொடி தரையில நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். காபி பொடியா? எங்க
பாத்து கொடுத்தேன். அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி. என்னையா காலங்காத்தால வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன விஷயம்? ஐயோ பாத்து போலாம் தான் வந்தோம். இருந்துட்டாங்களா? வருவாரியா மெதுவா? அவருக்கு என்னய்யா எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க. நம்மள மாதிரியா? தனிக்காட்டு ராஜா ஐயா. அவங்க அப்பா இருக்காரே, ரொம்ப பேருக்கு தண்ணி காட்டுன ராஜா. அப்படி ஒரு நேரம் ஐயா அதெல்லாம். என்னய்யா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கும்பிடுறீங்க? இப்பதான் நம்ம மரியாதையே தெரியுது இவங்களுக்கு. முதலாளி நீங்களா? என்ன விஷயம்? பாலத்தார் வெட்டினமுங்க 2 கொலை வீட்டுல கொடுத்து போலான்னு வந்தேன். குத்தக பணம் கொண்டு வராதீங்க. கொலை கொலையா பழம் கொண்டு வாங்க. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு யாரையா அங்க இருக்கா? நீ எங்கேயா வந்த? 2000 ரூபாய் பணம் வேணுங்க. பணமா? பத்திரம் கொண்டாந்து இருக்கங்க. நாளைக்கு வா பாக்கலாம். ஆமா, நீ என்னையா வாங்கின பணத்தையும் தர மாட்டேங்கிற, அதுக்கு வட்டியும் தர மாட்டேங்கிற? எப்பதான் தர போற? அடுத்த மாசம் எப்படின்னு கொடுத்துறங்க. என்னடா இன்னும் வயலுக்கு போலையா? கிளம்பிட்டு இருக்குங்க. சீக்கிரம் போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன்டா போய் சொல்ற? உள்ள போய் சாப்பிட்டு. இல்லைங்க, வேலைக்கு நேரமாச்சு. இந்தா போற வழியில சாப்பிட்டு போ. சரிங்க. காலையில இருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாம தான் இருக்கேன். என்ன சாராயமா? பாத்தியாடா அவன் வேலையில எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. நீங்களும் தான் இருக்கீங்க. எங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காசு இல்ல. ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டி இடுறதை விட 4 பெரிய மனுஷங்க கிட்ட மண்டிட்டா குறைஞ்சா போயிடும். என்னமோ உலகத்துல இல்லாத நியாயத்தை இவர்தான் நிலைநாட்ட போறாரா. லஞ்சம் வாங்க மாட்டாரா, தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா. உலகத்தையே இவர்தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையில இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகுற வரைக்கும் நீ கத்துறதை நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்காரர் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்புடவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏகாம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்டர் ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி 1 லாரி ஓடுது. நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க. என்னத்த கண்டீங்க? என்ன கண்டேன்டி? என்னை கண்டேன். நீ சொன்ன பாரு, ஏடி ஏகாம்பரம், ரைட்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்கெல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை. எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நினைச்சு இருந்திருக்கீங்களா? அங்க தகராறு. எவனாவது பெரிய மனுஷனை அடிக்க வேண்டியது, உடனே அவன் உங்களை ஊரை விட்டு மாத்த வேண்டியது. பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க சின்னத்தனமா நடக்கும்போது நான் என் கடமை செய்யறேன். 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னாலும் வாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதயசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன். சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் பவுண்டேஷன். சார், சர்மன் சார், நமஸ்காரம். அடே குறுக்கல வணக்கம். முகத்தையே காணோம். குடும்பத்தை எல்லாம் கூட்டு வந்துட்டீங்கல்ல? வீடெல்லாம் அமக்கலமா இருக்கு. சம்சாரம் நல்லா இருக்கா? சௌக்கியமா இருக்கான்னு? கோயில் சாவியை கொடுத்தா பரவாயில்ல. சாவியா? ஓ, அது ஏழ்ற இருக்கு. கொஞ்சம் இந்த வந்துடுறேன். இத கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்தாங்க, பூஜை எல்லாம் அமக்கலமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர்.
ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டியிருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனுக்கு. ஏங்க கோயில் அந்த வேலை காணாமே? நான் எடுக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே வேலு பைய, அவனை காணாமா. அந்த வேலா? நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்றத கொஞ்சம் விவரமா சொல்லடி. நான் பதறி போயிட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.